என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வடகறி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு வந்து கடலைப்பருப்பை ஒரு 3 மணிக்கு ஊற வச்சு அதை வடிகட்டி போட்டிருக்கேன். அதுக்கு கூட என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு ஒரு 3 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன், ஒரு 3 பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் உப்பு, இவ்வளவும் போட்டு நீங்கள் அரைச்சிருங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இதை நம்ம வந்து பிறுபிறுன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இப்போ வந்து இதை வந்து 2 விதமாட்டு செய்யலாம். ஒன்று வந்து நீங்கள் இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே உருட்டி வச்சு அவிச்சிட்டு அதை உதுத்தும் வச்சுக்கலாம். இன்னொரு விதம் என்னென்னா இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு அதையும் உதுத்து வச்சுக்கலாம். இப்படி 2 விதத்தில் இந்த வடையை ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஆயிலில் தான் அதை பொரித்து எடுக்க போகிறேன். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் சின்னதாக தட்டி அதுக்கப்புறம் நம்ம உருட்டி தான் உதுக்க தான் போகிறோம். அதனால் சும்மா அப்படி தட்டிட்டா போதும். இது நல்ல செவக்கணும்னு தேவை கிடையாது, கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். மீதி தட்டிக்கலாம். வடையை வந்து நான் எடுத்து வச்சாச்சு. இதை இப்போ நம்ம வந்து அப்படியே சும்மா பிச்சு போட்டுக்கலாம். நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து அந்த பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் இவ்வளவும் இருக்குது. இதை நான் போடுறேன். ஜீரகமும் கொஞ்சம் போடுங்க. ஒரு வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டால் போதும், வெங்காயம் வதங்குறதுக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி வச்சேன், மூடி எடுத்து பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் வந்து நம்ம ஸ்பைஸ் அவ்வளோ போட்டுடலாம். நான் வந்து ஒரு கரண்டி சில்லி பவுட்ரு போடுறேன்.
காஷ்மீர் சில்லி ஒரு கரண்டி போடுங்க கலருக்கு வேண்டி. கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் உப்பு போட்டுக்கலாம். நான் முதல்ல கொஞ்சம் தான் போட்டேன், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை முதல்ல போடணும், நான் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். ஒரு மணத்துக்கு தான். இப்போ இதில் வந்து நம்ம அதை அந்த புட்டு வச்ச வடையை போட்டுடலாம். வடையை போட்டு கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த வடை வேகணும்ல, அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கலந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், கிடக்கட்டும். இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம வந்து சொல்ல நான் மறந்துட்டேன். ஒரு கரண்டி, ஒரு அரை கப்பு தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். நான் அது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதை வந்து கடைசி நம்ம இறக்கும்போது அப்படி ஊற்றிடலாம். ஊற்றுனீங்கன்னா அது வந்து இந்த எரிப்பை கொஞ்சம் மிதப்படுத்தும். அது மட்டும் இல்லை, மசால் கறியும் நல்லா இருக்கும். தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், போதும். இப்போ வந்து கொத்தமல்லி கீரை இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த கொரோனா இருக்கிறதுனால நான் கடைக்கு போகலை. கொத்தமல்லி கீரை வாங்கின கீரையும் எனக்கு தீர்ந்து போச்சு, அதனால போடலை. நீங்கள் கொத்தமல்லி கீரை கண்டிப்பாக போடுங்க. வந்து நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகியாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வடைகறி தயாராகியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.